இளம் பருவத்தில் கொடிய வறுமையின் நிழலில் வளர்ந்த தங்கள் பிள்ளைகள் கிராமப்புற அரசு பள்ளிகளில் படித்து அதிக மதிப்பெண்கள் பெற்ற போதும் அவர்களை என்ஜினியரிங் படிக்க வைக்க பணமில்லாமல் புகைந்து கொண்டிருக்கும் பெற்றோர்களை தேடிச் சென்று கல்வி கட்டணம் இல்லை, விடுதி கட்டணமும் இல்லை, எவ்வித கட்டணமும் இல்லாமல் உலகத்தரம் வாய்ந்த VITயில் படிக்கலாம் வாருங்கள் என்று வரவேற்று கிராமப்புற ஏழை மாணவர்கள் VITயில் படிக்க ஏதுவாக ஸ்டார்ஸ் திட்டத்தை உருவாக்கினார் VIT நிறுவனர் வேந்தர் டாக்டர் G. விஸ்வநாதன். கிராமப்புற மாணவர்கள் படிக்க வேண்டும் என்பது என்னுடைய பெரிய எண்ணம். நான் ஒரு குக்கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவன். அதனால் கல்வி எவ்வளவு முக்கியத்துவம் என்பதை நான் அறிந்தவன். அதே நேரத்தில் கல்வி இருந்தால்தான் ஒரு நாடு வளர முடியும் என்பதில் மிகுந்த நம்பிக்கை உள்ளவன். கல்வி நாட்டையும் உயர்த்தும், வீட்டையும் உயர்த்தும். கிராமப்புறத்தில் ஏழை மக்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் மேலே வர வேண்டுமானால் கல்வியிலே அவர்கள் வளர வேண்டும். VIT வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிற ஒரு பல்கலைக்கழகம். ஆனால் இந்த பல்கலைக்கழகத்தில் உள்ளே வர வேண்டுமானால் நுழைவுத் தேர்வு எழுதி வர வேண்டும். அது கிராமப்புற மாணவர்களால் வாய்ப்பில்லை. முதலில் அவர்கள் நுழைவுத் தேர்வு எழுத முடியாது என்பது எனக்கு தெரிந்தது. காரணம், நான் இன்றைக்கு மாணவனாக இருந்திருந்தால் VITக்குள்ளே உள்ளே வர முடியாது. ஏன்னா என்னால் நுழைவுத் தேர்வு எழுதி வர முடியுமா என்று சொல்ல முடியாது. ஆகவே என்னை போல்தான் மற்ற மாணவர்களும் இருப்பார்கள். அவர்களுக்கு ஏதாவது வழிவகை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் இந்த ஸ்டார் திட்டத்தை ஆரம்பித்தோம். இது என்னுடைய அனுபவத்தினால் வந்தது. கிராமப்புற மாணவர்கள் எப்படி கஷ்டப்படுகிறார்கள் என்பதை பார்த்து அதனுடைய விளைவாகத்தான் இதை ஆரம்பித்தோம். அரசு பள்ளிகளில் படிக்கிற மாணவர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த ஸ்டார்ஸ் திட்டம்.